விஜயையும் காங்கிரஸும் வானத்தை போல காமெடி மாதிரி இருக்குன்னு சொன்னேன். 4 இட்லி பார்சல் எஜமானே புண்ணியமானே, 2 வடை பார்சல் தர்மபிரபுவே, ஒரு பூரி செட்டு பார்சல். பிறகு ஐயா பூரி செட்டு வடை இட்லி, நீ என்ன திருப்திப்படுத்துறதுக்கு ஐயா தர்மபிரபேன்னு சொன்னேன். நான் ஒன்ன திருப்திப்படுத்துறதுக்கு பூரி இட்லி வடைன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஆனைக்கு பானை செல்லி போன்னு சொல்லக்கூடியவன் தான் காங்கிரஸ்காரன். புதுச்சேரியில தாவேக்காவுக்கு முதல்வர் பதவி கொடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கை சின்னத்தில் கொஞ்சம் சீட்டை விஜய் வாங்கிக்கிட்டு கடைசியில் செட்டில் ஆகிறதுக்கும் ஒரு மூவ் ஸ்டாலின் ராகுல் காந்தி சைட்ல இருந்து நடக்குது. புதுச்சேரியில சார்ல்ஸ் மார்டின் ஒரு மாற்று சக்தியா 30 தொகுதியிலையும் கேண்டிடேட் விட்டு நிற்க போறார். சார்லஸ் மார்டின் ஆதவர்ஜனாவின் மச்சான். சார்லஸ் மார்டின் மச்சான் ஆதவர்ஜனா. கூட்டணி பேசின டிடிவி 2.5 தான் எடுத்தாரு. கூட்டணி பேசின கமலஹாசன் 2.5 தான் எடுத்தாரு. தனிச்சு போல்டா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு நின்ன சீமான் 7 விழுக்காடு வாக்கெடுத்தார். இவங்க கூட்டணி போகக்கூடிய கோஷ்டிகள்லாம் தன்னம்பிக்கையற்ற கோஷ்டி, பாப்புலாரிட்டியை நம்பி வந்துருவான்னு நினைச்சு, கூட்டணி வந்துடும் நினைச்சு பேராசையில் போகக்கூடிய கோஷ்டி, சந்தர்ப்பவாத கோஷ்டி, சுயநல கோஷ்டி, பச்சோதி கோஷ்டி, எல்லாம் உண்மைதான். எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்க தயாராக இருக்கு. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. புதுச்சேரியில சார்ல்ஸ் மார்டின் ஒரு மாற்று சக்தியா 30 தொகுதியிலையும் கேண்டிடேட் விட்டு நிற்க போறாரு. சார்லஸ் மார்டின் மச்சான். சார்லஸ் மார்டின் மச்சான் ஆதவர்ஜனா. யாரு பை பர்த் பெரியவர், பை மேரேஜ் தான் இவரு ஆதவர்ஜனா பெரியவர். அந்த ஆள் பை பர்த் பெரிய பணக்காரர் இருக்க மகன். சரி, அவரும் உழைப்பால வந்தவர் தான். KS சேகர் அவரு கூட இருந்து லாட்ரி இருந்து தன்னோட உழைப்பு திறமையில வந்தவர் தான். ஓகே, அதனால் நான் ஒருத்தர் சாமானியரை நான் குறைச்சி சொல்றேன்னு தவறான அர்த்தம் பெறக்கூடாது. மாற்றினும் தன் உழைப்பால ஒரு எம்ப்ளாயா இருந்து மேல வந்தவர் தான் இவருக்கு. அது அந்த சொல்ல வரல. இவர் அவருக்கு மகன், இவர் மருமகன். ஸோ இரத்த உறவு சார்ல்ஸ் மார்டின் தான். ஸோ சார்ல்ஸ் மார்டின் 30 கேண்டிடேட் போடுறாரு. மாகி ஏனாமு கூட கேண்டிடேட் போடுறாரு. மாற்றுங்கிற லெவலில் அங்கே தெளிவாக நிற்கிறாரு. விஜய் அங்கே புஷி ஆனந்துக்காக அங்கே போகிறாரு. விஜயை பொறுத்த அளவில் நான் ஒரு கருத்தை முத சொன்னேன். அந்த கருத்து எல்லாரும் என்னென்னலாமோ ரீல் விடுறான் அவனவன். நான் லாஜிக் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்ல மாட்டேன். ஷர்மிளா ரெட்டி தெலுங்கானாவில் பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணாங்க. கடப்பா சிங்கம், ராஜசேகர் ரெட்டிக்கு மகா, லைன் ஆஃப் கடப்பா, ஜெகன் ரெட்டிக்கு சகோதரி, வெரி பவர்ஃபுல் ஃபைட்டர். இவங்க ஃபைட் பண்ணுனா காங்கிரஸை பாதிச்சிருமோன்னு அப்படியே அவங்கள ஏமாற்றி ரேவந்த் ரெட்டியை சீஃப் ஆகுதுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிட்டு எதுவும் கொடுக்காம ஆந்திரா ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் அங்கே தலைவராக்கி விட்டுட்டாப்புல. அதே மாடலை தான் விஜய்க்கு பண்ணுவாப்புல. ஜானாரிக்கு சாமி ஏமாளியா ஏதோ காங்கிரஸ்காரன் வேணுகோபால், நந்தகோபால், இவங்கெல்லாம் எத்தனை பேரே ஏமாத்துவான். ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டையே எதிர்த்து ஒர்க் பண்ணி அன்னைன்னு ஒரு பெரிய பேரை வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நாட்டில் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் ப்ரப்போஸ் பண்ணவங்களை எதிர்த்து ஒர்க் பண்ணால் ஊரில் இவ்வளோ கேவலமாக பேசுவோம். அதை பற்றி எல்லாம் பண்ணாமல் தன்னோட சர்வைகளுக்காக பண்ணின ஒரு கட்சி. நாட்டில் ஒரு ப்ரொப்ரிட்டி இன் பப்ளிக் லைஃப் அதை முழுக்க கெடுத்து குட்டிச்சவராக்கின ஒரு கட்சி. தங்கள் லாபத்துக்கு எதுவும் செய்யறதுக்கு தயங்காத ஒரு கட்சிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே விஷயத்தை தான் விஜய்கிட்டையும் அவங்க காட்டுறாங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயையும் காங்கிரஸும் வானத்தை போல காமெடி மாதிரி இருக்குன்னு சொன்னேன். வானத்தை போல காமெடியில் செந்தில் தான் நினைக்கிறேன். கவுண்டரில் இருக்கவங்ககிட்ட கேட்பாப்புல, ஐயா தாயே தர்மதுரையே, 4 இட்லி பார்சல் எஜமானே புண்ணியமானே, 2 வடை பார்சல் தர்மபிரபுவே, ஒரு பூரி செட்டு பார்சல் அப்படின்னு பாப்புல. பிறகு ஐயா பூரி செட்டு வடை இட்லி, நீ என்ன திருப்திப்படுத்துறதுக்கு ஐயா தர்மபிரபேன்னு சொன்னேன். நான் ஒன்ன திருப்திப்படுத்துறதுக்கு பூரி இட்லி வடைன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஆனைக்கு பானை செல்லி போன்னு சொல்லக்கூடியவன் தான் காங்கிரஸ்காரன். நீ காங்கிரஸ் இருந்தா அங்க ஜெயித்துறோம் நீ சொன்ன. நான் நம்ம 117 நான் ஜெயித்துறோம்னு சொன்னேன். அடா பாப்பா தள்ளி பாப்பா ஜான் ஆரோக்கியசாமி, அடா பத்திரிகையில் எழுதுறதெல்லாம் காங்கிரஸ்காரன் செயல்படுத்துவான், ஐயோ பரிதாப கேசுகளா அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க தமிழ்நாடு சென்றிக்கா. ஆனா ஷர்மிளா ரெட்டி மாதிரி புதுச்சேரி சிஎம் கேண்டிடேட்டு தாவேக்காவுக்கு அவங்க கொடுக்க தயாராவாங்க. ஸ்டாலினும் அதுக்கு தயாராவாரு. ராகுல் காந்தி சொல்லி தான் ஸ்டாலினுக்கு கேரவன் வேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல. ராகுல் காந்தி சொல்லி தான் ஸ்டாலின் இதுல அக்யூஸ்ட் விஜய் அக்யூஸ்ட் ஆகல இதுல. அதையும் தாண்டி
எந்த தொண்டரும் எந்த தலைவரும் தொண்டர் சாக விரும்ப மாட்டாருன்னு ராகுல் காந்தி ஸ்டாலின் வந்து விஜய்க்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்காரு. காரணம் காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசின இந்த பாண்டிச்சேரி டீல் தான். அது ஒரு டீல். அதைத்தான் சீமான் வந்து அக்யூஸ்டா விஜயை போட்டிருக்கணும். 304A கேஸில் டிரைவரை போடுற மாதிரி 304A கேஸில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குன அந்த வண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கன்ஃபிஸ்டிகேட் பண்ணி கொண்டு வைக்கிற மாதிரி விஜய்க்கு கேரவனை கன்ஃபிஸ்டிகேட் கொண்டு வச்சிருக்கணும். இடும்பாவனம் கார்த்திகெல்லாம் ரொம்ப தெளிவாக நியாயமாக பேசுகிறான். ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள ரெட்டை வேஷம் போடுறாரு, ஸ்டாலின் வந்து விஜய்க்கு சாதகமாக செயல்படுறாருங்கிறத நாம் தமிழர் தான் அடித்து ஸ்டாலினோட அந்த நடவடிக்கையில் அரசியல் லாப நோக்கம் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அது ராகுல் காந்தி மூலமாக நடக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல புதுச்சேரியில் தாவேக்காவுக்கு முதல்வர் பதவி கொடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கை சின்னத்தில் கொஞ்சம் சீட்டை விஜய் வாங்கிக்கிட்டு கடைசியில் செட்டில் ஆகிறதுக்கும் ஒரு மூவ் ஸ்டாலின் ராகுல் காந்தி சைட்லேருந்து நடக்குது. இதை விஜய் எப்படி ஏற்றுக்கிற போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம விஜய் ஏற்றுக்கிறவாரு நம்ம சொல்ல மாட்டோம். எப்படி ஏற்றுக்க போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டாலின் சைடில் இருக்குங்கிறதுக்கு உள்ள உதாரணம் சீமான் நடிக்கிறாரு. கேரவனை ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகல? நேயம் தானே சீமான் கேட்கறது. அப்போ விட்டு கொடுக்குறீங்க நீங்க. ஒரு அலையன்ஸுக்கு வந்துருவாருங்கிறதுக்காக. இப்போ நான் சொல்றது பலருக்கு சிரிப்பா இருக்கும். லாஜிக் இருக்கா இல்லையா பாரு. சீமான் ஸ்டாலின் அடிக்கிறது நியாயமா இல்லையா பாரு. நியாயம் தானே. ஸோ அவர் அப்போ புதுச்சேரிக்கு போறது இதெல்லாம் இது எப்படி உருவெடுக்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். விஜய் முடிவெடுத்து போயிடுவார்னு சொல்ல வரல. அது எப்படி நடக்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்க சொல்றபடி சார்லஸ் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுவாரு புதுச்சேரின்னு சொன்னாலும் கூட இந்த பக்கம் ஆதவர்ஜுனா இருக்காரு. இப்போ வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்த 2 நபர்கள் உள்ள வரும்போது சார்லஸ் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுக்கும் போதும் ஆதவ் மீது பல குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாரு. ஸோ இப்போ குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 பேரும் ஒரே கட்சிக்கு வராங்க, ஆனா அவங்க மச்சான் மீதும் ஒரே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? அப்போ குடும்ப பிரச்சனைக்குள்ள நான் தலையிட விரும்பல. நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு லாஜிக்கான பதில சொன்னேன். அதில் யார் என்னங்கிறதுக்குள்ள நான் தலையிட விரும்பல. சார்ல்ஸ் மார்ட்டின் மாற்றுங்கிறதுல 30 தொகுதியிலையும் நின்னா அவருக்கு ஒரு வேல்யூ அங்கே இருக்கும். 30 தொகுதியிலையும் நிற்கணும் மாற்றுங்கிறதுல. அதில் நீங்கள் சொதப்பக்கூடாது, சொதப்பக்கூடாது. அது இருக்கும். அது நானே ஒரு வாரத்துக்கு முன்னே போய் பார்த்தேன். அதில் வந்து பதவியை ரிசைன் பண்ணிக்கிட்டு அவரு கூட கண்டஸ்ட் பண்ணதுக்கு ஆட்கள் தயாராகி வராங்க. ஆமாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஆவடியில் கமிஷனராக இருந்தவர், ஒரு டிஆர்ஓ, இன்னொரு தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்த ஒருத்தர், இப்படியே 4 பேர் இவருக்காக டிக்கெட்டுக்காக வந்து நிற்கிறாங்க. அதில் 2 பேர் சிட்டிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறாங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பல இருக்காங்க. ஒரு டாக்டர், அவரும் கவர்மெண்ட் டாக்டர், அவரும் வந்திருந்தார். பேரை சொல்கிறது சரியாக இருக்காது. அப்போ நான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹோப் வரணுங்க, சீமான் 234 போட்டனால தான் சீமான் அன்னைக்கு 8% வந்திருக்காரு. ஹோப் வரும். தமிழ்நாட்டில் ஒரு காமெடி கூட்டணி ஆட்சின்னு பலம் நிரூபிக்காமலே பேசிட்டு தெரியுது. அந்த மாதிரி நீங்கள் போயிடாதீங்க. கோப் வரக்கூடிய அளவுக்கு 30 போடுங்க. மாஹி ஏனாமில் கூட மலையாளி தெலுங்கு தூரம் தான், கிலோமீட்டர் இருக்கு. செல்வாக்கானவங்க இருந்தாங்கன்னா அவங்க நின்று அவங்க செலவு பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுங்க. உங்கள் பணத்துக்காக உங்களை எதிர்பார்த்து வர்றவங்க உங்களை என்டர்டெயின் பண்ணாதீங்க. அவங்க பாதி பணம் செலவழித்து களத்துக்குள்ள நம்பி நிற்பாங்கன்னா அவங்க வின்னிங்க்கு வந்து நீங்கள் மீதி ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யுங்கன்னு சில ஆலோசனைகளை சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி செலவழிக்கக்கூடிய கூட்டம் சார்ல்ஸ் மார்ட்டின் பின்னாடி வராங்க. ஓகே சார், இப்போ நீங்க சொல்றபடி தாவேக்காவின் தந்தை என் ஆனந்தன் சொல்லியிருந்தீங்க. ஆனா புதுச்சேரின்றப்போ நீங்க சார்லஸ் தான் வருவாருன்னு சொல்றீங்க. ஒருவேளை அப்படி நான் சொல்லலையே மேடம். சார்லஸ் 30 இடங்கள்ல அது பண்ணுவார்ல சார். அப்படிதான் சொன்னேன். இப்போ என் ஆனந்த் அவர்கள் எத்தனை இடங்களுக்கான வாய்ப்புகள்? அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம எப்படி மேடம் நம்ம பேச முடியும்? ஓகே, அவங்க காங்கிரஸ் திமுக கூட ஒரு டீல், சர்மிளா ரெட்டி டீல் இங்க பண்றாங்களான்னு நமக்கு தெரியாதுல்ல. அவங்கள நான் இப்படி தான் நான் மதிச்சேன். அவங்க கூட்டணி பேசக்கூடியவங்க. சார்ல்ஸ் மார்ட்டின் வந்து கூட்டணி பேசினா தப்பு, தனிச்சு 30லயும் ஹோப்ஃபுல்லாக நிற்கணுங்கிறத நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து பார்த்தவன். கூட்டணி பேசின டிடிவி வந்து 2.5 தான் எடுத்தாரு. கூட்டணி பேசின கமலஹாசன் 2.5 தான் எடுத்தாரு. தனிச்சு போல்டா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு நின்ன சீமான் 7 விழுக்காடு வாக்கெடுத்தார். அதைத்தான் நான் அனுபவத்தின் அடிப்படையில் நான் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்ததின் அடிப்படையில் சார்ல்ஸ் மார்ட்டின்ட்ட சொல்லிட்டு வந்தேன். இவங்க கூட்டணி போகக்கூடிய கோஷ்டிகள்லாம் தன்னம்பிக்கையற்ற கோஷ்டி, பாப்புலாரிட்டியை நம்பி வந்துடுவான்னு நினச்சி, கூட்டணி வந்துடும் நினச்சி
பேராசையில் போகக்கூடிய கோஷ்டி, ஸோ சந்தர்ப்பவாத கோஷ்டி, சுயநல கோஷ்டி, பச்சோந்தி கோஷ்டி, அடிக்கிட்டே போறீங்களே சார். எல்லாம் உண்மைதான். எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிகள் சார். நன்றி. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.